ஆசைகள் தூண்டுதல் காரணமாக கர்மன்னு ஒன்று விதின்னு சொல்கிறோம்ல, நீ போ, நீ கஷ்டப்பட போகிற, நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன். யாரு இந்த ஜாதகமும் ஜோதிடமும் தலையெழுத்து என்ன பண்ணுது, வேடிக்கை தான் பார்க்கும் உங்களை. 12 ராசிக்காரர்கள் லக்னங்கள் இருக்காங்க. இவங்க எந்த நிலையில ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும்? முதல்ல சரியா இருக்காது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 4 ராசி நான் சொல்லிடுறேன். மிதன ராசியோ இல்லை மிதன லக்னமோ, இல்லை கன்னி ராசியோ கன்னி லக்னமோ, தனுசு ராசியோ தனுசு லக்னமோ, இல்லை மீன ராசியோ மீன லக்னமோ, நீங்கள் தொழில் பொறுத்தளவுக்கு யார் யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டா அந்த பிசினஸ் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், இதை நம்ம எப்படி கணிச்சு சொல்ல முடியும்? முதல்ல பார்ட்னர்ஷிப் யார் வைக்க கூடாது சொல்லிடுவோம். இப்ப நீட் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கணும்னா எந்த ராசி ஆரம்பிக்கலாம்? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் கன்னிக்கு. மாண்டிசேரி பொறுத்தளவுக்கு கும்பம். டியூஷன் சென்டர் பொறுத்த மேஷம். ஏரோஸ்டர்ஸ் பொறுத்தவரை கும்பம். இப்ப படிப்புலயே ஸ்பெசிஃபிக்கா இந்த நிறுவனம் தான் நீங்க தொடங்கணும். மேஷராசியா இருந்துச்சுன்னா நல்லா திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுறது. இப்போ கல்யாண மாலையை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் சூப்பர் ஹிட் ஆகும். ரிஷப ராசி மருத்துவத்தை பற்றி பேசினா ஹிட் ஆகும். மிதன ராசி காதலை பற்றி பேசினா ஹிட் ஆகும். கடக ராசி அழகை பற்றி பேசினா ஹிட் ஆகும். ரியல் எஸ்டேட் பற்றி பேசினா ஹிட் ஆகும். சிம்ம ராசி அரசியலை பற்றி பேசினா ஹிட் ஆகும். கன்னி ராசி படிப்பு பற்றி பேசினா ஹிட் ஆகும். விருச்சிக ராசி அயல்நாட்டை பற்றி பேசினா ஹிட் ஆகும். தனுசு ராசி எதை பேசினாலும் ஹிட் ஆகும். துளாராசி நீங்கள் எல்லாத்த பற்றி பேசலாம். துளாராசியாக இருந்து துளாலக்கணமாக இருந்து நீ பேசுனீங்கன்னா எதை பற்றி பேசினாலும் ஹிட் ஆகும். இல்லை மீனராசி மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனராசி பேசுனாலே நான் சொல்கிறது ஒன்றா இருக்கும், புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். பிஹைண்ட் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்போதாங்க நான் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். என் தொழிலில் எந்த முன்னேற்றமுமே இருக்க மாட்டேங்குதுங்க. சின்ன சின்ன தொழிலாக நான் மாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். எந்த தொழிலும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய மாட்டேங்குது. நான் வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த யோசனைகளோடு இருக்கக்கூடிய நபரா நீங்கள், இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவு தான். தொழில் முறையில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் வருவதற்கான ஆன்மீக ரீதியான வழிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அக்ஷய லக்ன பத்ததி முறையின்படி, அதாவது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி முறையை தோற்றுவித்த உருவாக்கிய முனைவர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் இங்கே நம்ம இடையே இருக்காங்க. இன்றைக்கு அவர்கிட்ட பல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க போகிறோம். வணக்கம் சார். ஸோ தொழில் ஆரம்பிக்கணும், தொழிலில் இருக்கோம், தொழிலில் சக்ஸஸ் ஆகணுன்றவங்களாம் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தொழில் வளர்ச்சிக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு இருக்கா? இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட திரும்பி கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ட்ரெயின் போகணும், ஒரு தண்டவாளத்தில் போகுமா 2 தண்டவாளத்தில் போகுமா? 2 தண்டவாளம் அவசியமாக தேவை. 2 தண்டவாளம் இப்போ பார்த்தீங்கன்னா அதன் பேர் தான் வாழ்க்கை. ஒரு பக்கம் ஜாதகம், ஒரு பக்கம் ஆன்மீகம். ஆனால் 2 தனித்தனி ட்ராக். அது பெரிய ஆச்சரியம். அதுதான் ஆச்சரியம். இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே இயற்கைக்கும் இங்கே இயற்கை சார்ந்த விஷயங்களும் 2 தனித்தனியான ஒரு நிகழ்வுகளை கொண்டாட வச்சு. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு செயலை திட்டமிடுறீங்க, ஒரு செயலை செய்து முடிக்கிறீங்க. இது 2 ஒன்றான்னு கேட்டால் 2 ஒன்று. ஆனால் இது 2 தனித்தனியான பகுதி. ஆமாம். திட்டமிடுங்கிறது நான் சொல்கிறது, நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்கிறது நான் திட்டமிடுவது. நான் அப்படி பண்ணலாம், காலைல 6 மணிக்கு எழுந்திரிக்கலாம், ஆனால் காலைல 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம்னு நான் திட்டமிடுறேன். ஆனால் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கும் போது இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்கலாமே, அப்படியே அந்த போர்வை எடுத்து போத்தும் போது அப்படியே ஒரு சுகம் இருக்கும் பாருங்கள். என்னடா நான் அப்படியே அந்த அலாரம் வச்சு எழும்பும்போது அப்படியே எங்களுக்கு 4:15 மணிக்கு அலாரம்லாம் வேண்டியில்லை, நாங்கள் 4:15 மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம், 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம். இதுக்காக இது 2 ட்ராக் மாதிரி. ஜோதிடம் ஒரு ட்ராக்கு, ஆன்மீக ஒரு ட்ராக். இது 2 ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எனக்கு படைத்தவனுக்கு என்ன, எப்போ, எப்படி, எதை கொடுக்கணும், நான் வாங்கி வந்த வினைகளின் காரணமாகத்தான் இந்த பிறப்பை நான் எடுத்திருக்கிறேன். படைத்தவன்ட்டே போயிட்டு, எப்படி வரம் கொடுத்தவன்ட்டே போயிட்டு என்னை நீ மாற்றி கொடுனா எப்படி கொடுப்பார்? ஆன்மீகம் ஒரு பொதுவாகவே 2ஐயும் தனியான ட்ராக்காக தான் நீங்கள் பார்க்கணும். உதாரணமாக ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடுற மாதிரி. ஆனால் நம்ம வாழ்க்கையை நடத்துறது, செயல்படுத்துறது எல்லாமே நம்மளுடைய நிலைகளுடைய ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் இந்த திட்டமிடுவதற்கும் இந்த செயல்படுத்துறதுக்கும் ஒரு புரிதல் வரணும் அப்படிங்கிறது. இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ உதாரணம் ஒரு 35 வயசு பையன் இப்போ என்கிட்ட, சார் நான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 35 வயசில் ஒரு பையன் உங்கள்கிட்ட ஒரு வேலை கிடைக்கல, இப்போ வேலை என்ன பண்ணுறது கேட்குறாரு. நீங்கள் எப்படி சொல்வீங்க? சும்மா ஜோதிடத்தை இல்லாமல் பொதுவாக ஒரு தகவலாக சொன்னீங்கன்னா, எப்பா
இன்னும் ஒரு 6 மாதம் வேலை கிடைச்சிரும். ஆமா. நீ படித்த படிப்பு தெரிஞ்ச இடத்துல நானும் மெக்கானிக்கல் சொல்றேன். நானும் சொல்கிறேன், கரெக்ட், நானும் நானும் சொல்றேன். சொல்கிறேன், நானும் ஒரு முயற்சி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச இடத்துலையும் நீ சிவில் முடிச்சிருக்க, நானும் 2 ஏதாச்சும் ஒருத்தரை பார்த்து ஒரு பெரிய பில்டரை பார்த்து நான் சொல்கிறேன், நீ அந்த போய் டிராயிங் போட்டு படிச்சுக்க, நீ ஏதோ ஒன்று சொல்கிற, நீ பார்த்து. ஆனால் நானாக இருந்தால் 10வது படிக்கும்போதே இதை நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லுவேன். 10வது படிக்கும்போது நம்ம என்ன குரூப் எடுக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கலை. அங்கே என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு குரூப்பு, யார் அங்கே வாத்தியார் ஒரு குரூப் எடுத்து வச்சிருப்பாரு, உங்கள் அப்பா ஒரு குரூப் எடுத்து வச்சிருக்கோம், உங்கள் அம்மா ஒரு குரூப் எடுத்து வச்சிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த 4 பேர் நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் கூட 4 பேர் படித்தீங்கல்ல, அவங்கெல்லாம் முடிவு எடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் நீங்கள் பாருங்கள், அவங்க எல்லாமே தனி சர்க்கிளில் போய் அவங்களுக்கான அச்சீவ்மெண்ட் நல்லாவும் இருப்பாங்க, நல்லா இல்லாமல் இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து தான் கெடுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம், கல்யாணத்துக்கு அம்மா பார்க்காத, ஜாதகத்தை பார்க்காத. அதேமாரி படிப்புக்கு நீ ஜோதிச்சு அது அப்பா நீ ஜாதகத்தை பார்க்காத. அதேமாரி படிப்புக்கு முதல் எதிரி நண்பர்கள். நீங்கள் அது எப்படி வேணால் நினச்சிங்க, நீங்கள் நல்லதும் கெட்டதும் அங்கேருந்து தான் நடக்கும். நல்லதும் ஃப்ரெண்ட்ஸால் தான் நடக்கும், கெட்டதும் அங்கேருந்து தான் நடக்கும். நம்ம எது நல்லதுன்னு சொல்கிறோம்ல, அது நல்லது இல்லை, அதுவும் கெட்டது தான். நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஒரு விதி இருக்கும். நான் பெரிய இன்ஜினியர் ஆகிட்டேன் ஒரு கம்பெனியில், அடையா நீ ஐஏஎஸ் ஆக வேண்டிய நீ இது 10ஆவதுல படிக்கும் போதே நீங்கள் பிளான் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 35 வயசில் எனக்கு இந்த ரூட்டு பண்ண முடியாது, தப்பு 10th பண்ணியாச்சு. நீங்கள் அங்கே என்ன பண்ணி ஆசைப்பட்டு என்ன பண்ணுவீங்க, நான் வாத்தியார் என்ன பண்ணுவோம், நல்லா முடிவெடுத்து எப்போ நீ மேத்ஸ் பயாலஜி எடுப்பா, நீ அதுக்கு பிறகு என்ன வேணால் படிச்சுக்க அப்படின்பாரு. இல்லை அதெல்லாம் எனக்கு காமர்ஸ் குரூப் தான் வேணும்னு நம்ம ஆள் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அங்கே இருக்காங்க, நான் அங்கே போகிறேன், போ உன் தலையெழுத்து, நீ ஆசைப்பட்ட. இந்த கூகுளில் ஒரு மேப் நீ போனால் தப்புன்னு சொல்லாதுல்ல, அதே மாதிரி தான் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஜாதகம் கிரகம் நட்சத்திரம் எல்லாம் என்ன பண்ணது, நீ போறியா உனக்கு அந்த ரோட்டில் போ, அங்கே ஒருத்தர் கத்தி வச்சு நிற்பான், இந்த ரோட்டில் போ, உனக்கு பெரிய பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு போ, இந்த ரோட்டில் போ, இன்னும் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் வேணும்னாலும் இந்த அறிவியல் அவ்வளோ, நீங்கள் அதான் ஜோதிடத்தை அப்படியே நீங்கள் இப்போ ஒரு நாள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலேன், என்னைக்காக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த 3 ரோட்டும் உங்களுக்கு தெரியுது இல்லை, இந்த ரோட்டில் போனால் நீ பள்ளம் இருக்குன்னு போகாதன்னு சொல்கிறேன்ல. அப்போ 10வது முடிக்கிறீங்க, 12வது முடிக்கிறீங்க. 12வது படிக்கும்போது இங்கே படித்தது ஒரு மேத்ஸ் குரூப்பு, அப்போ என்ன பண்ணியிருப்போம், மேத்ஸ் பயாலஜி எடுத்திருப்போம். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பிபிஏ படிப்போம். என்னங்க லாஜிக் இங்கே, நீ அங்கே அதுக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு அங்கே பிபிஏ பண்ணியிருக்கலாமே. இப்போ அங்கேயே ஒரு முரண் வந்துட்டு, நீ அங்கேயே கிராஸ் மேஜர் வர்றீங்க. இப்போ கிராஸ் மேஜரில் வந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இங்கே 10ஆவதுல 1 படிக்கிறாங்க, 12ஆவதுல 1 படிக்கிறாங்க, அவர் டிகிரி 1 படிச்சுட்டு இப்போ அது பிபிஏ படிச்சுட்டு எம்பிஏ படித்தா கரெக்டு. நான் பிஏ தமிழ் படிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறேன்னு போவோம் பாருங்க, அடாடா எங்கடா அந்த சக்கரம் உங்களுக்கு இன்னொரு உதவர்னு சொல்லுவாங்க, அது சொல்லக்கூட முடியாது. இது அந்த மாதிரி என்னங்க லாஜிக், இது எல்லாமே ஆசைகள் தூண்டுதல் காரணமாக. கர்மான்னு ஒன்று விதின்னு சொல்கிறோம்ல, நீ கஷ்டப்பட போகிற, நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன். யாரு இந்த ஜாதகமும் ஜோதிடமும் தலையெழுத்து என்ன பண்ணுது, வேடிக்கை தான் பார்க்கும் உங்களை. நீ போறியா, நீ போ, நல்லா போ, நான் போயிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த 15 வயசில் 16 வயசில் 17 வயசில் இந்த ஜோதிடம் படிக்கணும். அடடா இப்போ 12th முடித்தாச்சு, ஒரு டிகிரி படித்தாச்சு, அடுத்து என்ன டிகிரி, அன்னைக்கு என்ன ஆசையில் இருக்கோ. இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சீட்டு கிடைக்கல, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டாம் எனக்கு மெக்கானிக்கல் வேணும்னு கேட்போது. இங்கே 2005 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆளை கூப்பிட்டு சேர்த்துச்சு எல்லா காலேஜும், இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி ஏதாச்சும் சேர்த்தா. 2002 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆளே சேர்க்கறதுக்கு கூப்பிட்டு சேர்த்தாங்க. இன்றைக்கி என்னென்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அன்றைக்கி சீட்டே கிடைக்காதுங்கிறாங்க. இப்போ நீங்கள் படிக்கிற படிப்பு ஒன்றா இருக்குது, வேலைக்கு போகிறது ஒன்றா இருக்குது. சரி 4 வேலைக்கு போகிறீங்கல்ல, 4 வேலை ஒரே வேலையாக இருக்கான்னா, இங்கே ஒரு வேலை இன்றைக்கி அவசரத்தை குடும்பத்தோட நிலைகளின் கருதி எல்லா நண்பர்களும் சரி இதை பார்த்துட்டு, ஏன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு, 35 வயசு 45 வயசு, இந்த 20 வருஷம் தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து செட்டில் ஆகுறது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு தவறான முடிவுகளால் அத்தனை இளைஞர்களோட வாழ்க்கையும் இன்றைக்கி சீர்குலைஞ்சிருக்கு. ஏதோ குடும்பத்துக்காக, ஏதோ இன்றைக்கி ஒரு நிகழ்வுகளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு வேலைக்கு நான் பொறுப்பாக, ஏதோ என்ன அக்காவை கட்டி கொடுக்கணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், வீட்டுக்கு அப்பாவுக்கும் செய்யணும், அம்மாவுக்கும் செய்யணும், ஏதோ ஒரு காரணம். அதை தான் சொல்லலை, இந்த காரணம் ஒரு காலத்தோட பிடியில் நம்ம பிடிபட்டு அதை போய் வேறு வழியே இல்லாமல் அதுதான் போய் ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு வேலை அமைக்கப்பட்ட இந்த வேலையை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எப்படி பண்ணிருக்கணும். இந்த பேனாவுக்கு இன்னொரு மூடி எடுத்து மூடணும், எப்படி மூடும்? ஆனால் நம்ம அப்படிதான் மூடுறோம் எல்லாரும்.
பேனாவுக்கு மட்டும் இந்த மூடி தான், இந்த பேனா தான் நமக்கு தெரியுது இல்லை. ஆனால் ஜோதிடத்தில் உங்கள் ஆசைன்னு ஒன்று இருக்குது, உங்கள் தேவைகள்னு ஒன்று இருக்குது. இந்த தேவைகளை என்ன பண்ணுறோம், ஆசைகளை மட்டும்தான் மேலோங்கி வருது. இப்போ படித்தாச்சு, இங்கே வேலை கிடைக்கல. படிச்சிருந்தா வேலை கிடைச்சிருக்குமே. சரி, அப்படியே படித்தாங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சுட்டு 6 வருஷத்தில் உடனே வேலை கிடைக்கலன்னொன்னே 6 வருஷம் ஜாதகம் சரியில்லை, 6 வருஷம் ஆனாலும் நான் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன். அப்படி போகக்கூடாது. அப்படி நீ போகவே கூடாது. நீங்கள் முதல்ல என்ன ரூட்டில் ஆரம்பிச்சிங்களோ அந்த ரோட்டில் தெளிவான திட்டமிடலோ பயணம் இருந்தால் மட்டும்தான் கடைசியில் நான் அச்சீவ்மெண்ட் ஒன்று வரும். நீ இடையில ஜம்பாய் பண்ணலாம். ஏதோ கொஞ்ச நாள் ஓடும், 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம், ஒரு 4 வருஷம் ஓடும். மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. இப்போ உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு வேலை பண்ண முடியும். எஸ், அப்படியெல்லாம் லேப்டாப் மொபைல்ஸ் இல்லை வேர் பார்ட்ஸ் கடை வச்சு நான் உட்காந்துட முடியாது. எப்படி ஒரு ஸ்க்ரூவை தயார் பண்ணிட்டு உட்காந்துருவோம், ஒரு போல்டன்ட்டை தயார் பண்ணிட்டு உட்காந்துருவோம், ஒரு சிஎன்சி மிஷினை போட்டு ஒரு 2 லேத்து போட்டு வச்சுட்டு உட்காந்துருவேன். ஸோ வருமானத்தை மட்டும் பார்க்காம தொழிலை கற்றுக்கிட்டு அதனுடைய ஆழத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு காலத்தை கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அந்த காலத்தில் விவசாய தொழில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, விவசாயம் நம்ம குலத்தொழிலும் ஒன்று இருக்குல்ல, அது நம்ம தயவு விட்டது தான் இன்னைக்கு பெரிய ஒரு கஷ்டம். நீங்கள் என்ன துறை வேணாலும் நீங்கள் அது ஏதோ வந்து நம்ம ஒன்றும் இல்லை. எங்கள் ஊர் ஒரு நண்பர் ஒரு பெரிய நண்பர் 9 ஏக்கர் விற்று படிக்க வச்சாருங்க. நான் இதை ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி 9 ஏக்கர் இடத்த விற்று அவர் படிக்க வச்சார் பிள்ளைய. அவர் ஒரு கிரவுண்டில் வீடு கட்டியிருக்காரு கடன் வாங்கி, எப்படி சம்பாரிச்சு. ஆனால் அந்த 9 ஏக்கரில் 1 ஏக்கரை 3 கோடி ரூபா போகுது. இங்கே நம்ம படிப்பு வேலை நம்ம நினைக்கிறோம்ல, அங்கே நம்ம குலத்தொழில் விவசாயம் செஞ்சதாலே போதுமே ஐயா, அந்த சொத்தை நமக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்குமே. நீ சம்பாதிக்கலாம் வேண்டாம். இன்னைக்கு 1 ஏக்கர் நம்மளால வாங்க முடியும். இன்னைக்கு பாருங்க, நான் படிக்காம இருக்காது. ஆனால் நீங்கள் டிப்ளமோ படித்தா நீங்கள் டிப்ளமோவிலேயே வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வழியை தேடுங்க. இது பொதுவாகவே இதுதான் ஜோதிடம், இதுதான் இருக்குது. ஆனால் இதான் பேசிக். இதை முடித்தாதான் நம்ம அடுத்து என்னென்னா 35 வயசுக்கு வரணும். பாடா இப்போ 35 வயசில் உங்கள்கிட்ட வேலை இல்லைன்னு கேட்கவே மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வேலை இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜம்பாய் போன தொட்டு ஒரே ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் 3 வேலை மாறி இருப்பீங்க. இங்கே எடுத்துங்க, யார் வேணா எடுத்துங்க. ஒன்று இடத்த விட்டு இடம் மாறி இருப்பீங்க. இதே தொழில் ஒரு வேலையாக இருந்தாலும் 10 இடம் மாறி இருக்கும், 3 இடம் மாறி இருப்போம், 2 இடம் மாறி இருப்போம். ஏன் மாறணும்னு நமக்கு தெரியாது. அப்போ ஆனால் அதே கம்பெனியில் ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒருத்தர் அதே ஒரு கம்பெனியில் உட்காந்துருப்பான் பாருங்க. அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் ஏதோ ஒரு பாதையில் பிடிச்சி வந்தான். அந்த பாதையை நம்ம தெரியாமல் விட்டுட்டோம். அதை தான் கற்றுங்க. அதுதான் ஜோதிடம். நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்காம நீங்கள் என்ன கற்றுக்கிட்டாலும், ஜோதிடங்கிறது வாழ்க்கை பயணம். சும்மா வந்து என்ன தொழிலுக்கு நீங்கள் என்ன தான் இருந்தாலும் தொழிலை பொறுத்தளவுக்கு, வேலையை பொறுத்தளவுக்கு இது ஜோதிடம் தெரியாமல் நீங்கள் தொட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரிஸ்க் தான். எஸ், அப்படி ஒருத்தர் ஒரு தொழிலை ஆரம்பித்து தொடர்ந்து அதில் அவருக்கு லாஸோ தோல்வியோ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்மீக ரீதியாக நம்ம அவங்களுக்கு ஏதாவது வழிகள் சொல்ல முடியுமா? ஒரு உதாரணமாக ஒரு 5 வருஷம் ஒரு தொழில் ஒரு பழக்கடை வச்சுருந்தான்னு வச்சுங்களேன். அந்த பழக்கடையில் எனக்கு லாபம் இல்லை. இது வந்து என்னுடைய ஜாதக அமைப்பு. இப்போ ஒரு 5 வருஷமும் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆன்மீக ரீதியாக எந்த பரிகாரம் நம்ம சொல்ல முடியாது. வீடே பூட்டி இருக்கு, நீங்கள் வீட்டுக்குள்ள பூஜையை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, நான் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் தொழிலே ஓடாதுன்னும் போது அவர் பூஜை பண்ணி அதுக்கு ஒரு கூடுதலாக எங்களால் கஷ்டப்படுத்துறது எங்களால் முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த 3 வருஷம் இப்படி தான் இருக்குது, இல்லை 5 வருஷம் இப்படி தான் இருக்குது, இது உதாரணமாக இது பண்ணுவோம். உதாரணமாக இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், சார் நீங்கள் திருச்செந்தூர் வர போயிட்டு வாங்க. நீ தொழில் ஓடலைன்னா நம்ம முதல் பரிகாரமே இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறது, நீங்கள் திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. நீங்கள் தேர்தல் ஜெயிக்கணும்னா பழனிக்கு போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆகலைன்னா திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆகலைன்னா பழமுதிர்ச்சோலை போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆகலை திருத்தணி போயிட்டு வாங்க. நீங்கள் படிக்கலைன்னா சுவாமி மேலே போயிட்டு வாங்க. இது ஒரு பொதுவான ஒரு பரிகாரம். தொழில் ஓடலை உண்மையிலேயே வந்து, ஏன்னா இதை திட்டமிடணும். நாங்கள் பொதுவாகவே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் மாதிரி நாங்கள் பேச ஆரம்பிச்சோம். ஏன்னா நீங்கள் ஜாதகத்தில் இவ்வளோ நாள் ஓடாது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ அடுத்த வருஷம் ஓட போகுது, இப்போ உதாரணம் 1 வருஷத்தில் ஓட போகுது, நீங்கள் வந்து சோடச மகாலட்சுமி பூஜை பண்ணீங்க, நாங்களே சொல்லுவோம். நாங்கள் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அவருக்கு நல்லா இருக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். உண்மையிலே அந்த மந்திரத்துக்கான ஒளி ஓசைகளோ அந்த யாகத்தில் போடக்கூடிய சமித்துக்களோ அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அது இல்லை. ஆனால் சரியான நேரத்தில் செய்யணும், சரியான இடத்துல செய்யணும். நம்ம வந்து ஓடாத நேரத்தில் செஞ்சோம்னா உண்மையிலே மந்திரம் சொல்கிற கூட மாற்றி சொல்லுவார். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும்.
என்னன்னா இது எப்படி யார் செய்வாங்களோ அவங்க வந்து சரியான இடத்துல செய்ய மாட்டாங்க. இப்போ 12 ராசிக்காரர்கள் லக்னங்கள் இருக்காங்க, இவங்க எந்த நிலையில ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும்? முதல்ல சரியா இருக்காது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 4 ராசி நான் சொல்லிடுறேன். மிதன ராசியோ இல்லை மிதன லக்கணமோ, இல்லை கன்னி ராசியோ கன்னி லக்கணமோ, தனுசு ராசியோ தனுசு லக்கணமோ, இல்லை வந்து மீன ராசியோ மீன லக்கணமோ, இங்கே தொழில் பொறுத்தளவுக்கு ஒரு நிலையற்ற இருக்கும். அது நிலையற்ற தன்மையில கொடுக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அடிக்கடி மாறணும், இப்படி மாறணும், அப்படி மாறணும். அதெல்லாம் தனுசு ராசி சூப்பராக தொழில் ஓடும். ஏன் தொழில் நல்லா ஓடும், ஆனால் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தொழில் ஓடும், இவராக கெடுத்துக்கிறது. அந்த மிதன ராசி அப்படி கிடையாது. இவர் உண்மையிலே ஜாதகர் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பார், ஓடுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தொழில் வந்து ஒரு பெரிய ஒரு ரோடு வந்து போட்டுருவாங்க. ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை வச்சுருப்பார். அதனால் அந்த டீ கடை அடிபட்டு போயிடும். அப்போ அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த தனுசு ராசிக்கு டீ கடை சூப்பராக ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் டீ கடை வச்சிருப்பாரு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பைப்பாஸை போட்டுருவாங்க. ஆனால் டீ கடை சூப்பராக ஓடும். இவர் என்ன பண்ணுவார், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆச்சரியம், இந்த மிதனமோ கன்னியோ தனுசோ மீனமோ தொழில் சம்மந்தப்பட்டதோ இல்லை வேலை சம்மந்தப்பட்டதோ பொறுப்பற்று, அதாவது என்னென்னா நம்ம எல்லாம் செஞ்சாலும் முழுமையாக ஒரு இடத்துல உட்காந்து முழுசாக உள்வாங்க முடியாது. அப்போ இவங்க தொழில் செய்ய வேண்டாம். தொழில் செய்ய வேண்டாங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்லணும். பொதுவாக வந்து மேலோட்டமாக இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கையை வச்சு வைப்போம்ல, என்னப்பா சுடுதா, ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது. நீங்கள் வந்து டாக்டர் தான் போய் பார்க்கணும், ஜோசிகர் தான் போய் பார்க்கணும், தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. நம்ம அந்த முதல்ல அந்த ஆன்மீக பரிகாரத்தை பற்றி கேட்கும்போது இவங்க செய்யவே கூடாதுங்கிறத விஷயம். இப்போ சப்போஸ் மேஷமோ இல்லை ரிஷபமோ கடகமோ இல்லை சிம்மமோ இல்லை துலாமோ இல்லை விருச்சகமோ இல்லை மகரமோ கும்பமோ, இவங்க எல்லாருமே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இவர்களும் வந்து அவர் ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும். இவங்க செய்யாதீங்கிறத நாங்கள் எச்சரிக்கை பண்ணுறோம். நீங்கள் செஞ்சுட்டு உதாரணமாக எது அதிகமாக வந்து இந்த 4 பேர் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த 4 பேரை தடுத்தாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே. ஏன்னா நீங்கள் சொல்லி கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ன திறமை இருக்குது, நான் யார் தெரியுமா, நான் எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் திறமை இருக்குது. எத்தனை பேர் திறமை இருந்து வேலை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? 5 வருஷம் வேலை பார்த்துருப்பான், 6 வருஷம் நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அதே திறமை தானே, அதே படிப்பு தானே. அதுதான் சரி முடியும் அப்படிலாம், அதுதான் அப்படிலாம் பண்ணக்கூடாதியா பாருங்களேன். அதுதான் பெரிய ஆச்சரியம். ஒரே ஒரு நாள் என் வாழ்க்கையில் தயவு செய்து இந்த ஜோதிடம் இன்னும் தெரிஞ்சா, ஜோதிடம் வந்து படிச்சிருந்தா, மிதன லக்கணம் போதா, பெரிய முதல் போடாதையா, பெரிய முதல் போட்டுறாத, கொஞ்சம் கவனமாயிரு. கடக லக்கணம் போதா, பரவாயில்லப்பா, நீ வந்து ஒரு உதாரணமாக நல்லா ஒரு தொழில் செய், நீ ஒரு டீ கடை டீ கடை வச்சுக்கப்பா, இன்னும் ஒரு கத்தி ஒன்றும் இல்லை, நம்ம கத்தி இரும்பு பொருளெல்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த பொருளெல்லாம் செஞ்சுக்கலாமாப்பா, செஞ்சுக்கலாம். பெரிய ஒரு விஷயத்த செய்யலாமா, அந்த நம்ம லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம கொண்டாந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த பொருள் எந்த வியாபாரம் எப்போ நமக்கு சூட் ஆகுமோ அதை செய்யணும். நம்ம போயிட்டு நம்ம வந்து கடக லக்கணம் போகும்போது நான் ஜூஸ் கடை வைக்கிறேன், ஐயோ ஜூஸ் கடை ஓடாதியா, உனக்கு டீ கடை தான் ஓடும். இப்போ எனக்கு அதுதான் போகும். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் கண்ணை கட்டிட்டு போகிறீங்க, ஒரு பானை தொங்குது, ஐயோ ஒரு அடி போய் வேகமாக ஓங்கி அடித்தா நீங்கள் எங்கள் பானை உடைஞ்சிருமே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியலை பாருங்களேன், அப்போ தான் பின்னாடி வந்துட்டு வேகமாக திரும்பி லெஃப்ட் ரைட் அடிக்கிறீங்க. இந்த ஜோதிடங்கிறது இந்த கண் கட்டி, அதுதான் கண்ணை திறந்து பார்க்குற வாழ்க்கைங்கிற எதாப்ப என்ன இருக்குன்னு தெரியல. கண்ணை கட்டி போனால் எப்படி தெரியும்? ஸோ எந்த லக்னத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான தொழில் செய்யலாம், எந்த பொருள் சார்ந்த தொழில் செய்யலாம்னு கூட ஏஎல்பி முறையில் நம்மளால சொல்லிட முடியும். தொழிலை சொல்லுங்க, நான் சொல்லி போகிறேன் என்ன லக்கணம் செய்யலாம். நான் அதான் அவ்வளோதான விஷயம். நீங்கள் 100 லட்சம் தொழில் சொல்லுங்க, நான் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் 1 லட்சம் தொழில் சொல்லுங்க. ரியல் எஸ்டேட் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க எந்தெந்த லக்னக்காரங்க ரியல் எஸ்டேட் துறையில் நல்லா வருவாங்க? இப்போ துலா லக்கணக்காரர் உண்மையிலே துலா லக்கணமாக இருந்துச்சு, இல்லை வந்து சிம்ம லக்கணக்காரர்கள், சிம்ம லக்கணக்காரர் உட்கார்ந்த இடத்துல 100 பேரை வச்சு ஆளை ரியல் எஸ்டேட் ப்ரொமோட் பண்ணிட முடியும். அதுதான் ஆச்சரியம். அதுதான் நீ ஒரு சிம்ம லக்கணம், இப்போ எனக்கு சிம்ம லக்கணம் போகுது, எனக்கு போகலை, உங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்தை பார்த்து விற்று கொடுத்துரு, நீங்கள் தெளிவாக உட்கார இடத்துல வேலை வாங்குவீங்க. ஆனால் இதே மிதனத்திட்ட போகும்போது, அண்ணே இது 3 அடி நீண்டு இருக்குன்னம்மா, முன்னிட்டு அந்த விளக்கம் கேட்டேனாண்ணா, ஏன்டா விளக்க கொடுக்க வேண்டிய அது முன்னாடி ஒதுக்கிட்டு போயிருக்கலாமே. ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். இந்த சிம்ம லக்கணம் அப்படி எல்லாம் இருக்காது. அந்த இடம் தான்ப்பா, எப்படி அந்த இடம் தான்ப்பா முடிஞ்சிருச்சு, வித்துருச்சு. சிம்ம லக்கணம் அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த முடிவு எடுக்கும்.
அப்படி இருக்கும். அதுதான் சொல்கிறல்ல, அது ஒரு லக்கணத்தை நீங்கள் அப்படியே படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நீங்கள் அதான் சொல்ல, நீங்கள் இன்னும் ஒரு 4 தொழில் சொல்லுங்களேன், நான் சொல்கிறேன். பியூட்டி பார்லர், அழகு சார்ந்த தொழில் செய்யணும்னா எந்த லக்னம் செய்யலாம்? பொதுவாகவே வந்து கடக லக்கணம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க மேக்கப் செய்கிறது அவ்வளோ சரியாக செய்கிறாங்களான்னு கிடையாது, ஆனால் இவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். என்னப்பா நான் இதை விட சூப்பராக செய்கிறேன், மெட்டீரியல்லாம் நான் அவ்வளோ சூப்பரான மெட்டீரியல் வச்சுருக்கேன், நான் லண்டன்லேருந்து வாங்கினேன், அமெரிக்காவில் வாங்கினேன், அதெல்லாம் கேள்வி கிடையாது. எப்படி? ஆனால் வண்டி ஓடும். அப்படி கடகலக்கணத்துக்கு பெரிய அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் அது என்ன செய்கிறாங்களோ தெரியாது, அது என்ன அந்த இது பொருள் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, அந்த பார்த்த சோப்பு என்ன அப்போ ரொம்ப நீட்டாக இருக்குப்பா, உண்மையிலே அழகாக இருக்குது. அவன் கை வச்சு அதை அந்த நிகழ்வை கொண்டு வரும்போது அவ்வளோ வந்து மகர லக்கணக்காரனுங்க அப்படி கொண்டாடுவான். சும்மா உட்காந்துக்கிட்டு இப்போ தனுசு லக்கணம் கொடுத்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து ஆப்பிரிக்காலேருந்து வாங்கினா கூட பக்கத்தில் இங்கிட்டு ஈடு அந்த அவசரத்தில் ஏதோ ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ணும். சின்ன மிஸ்டேக் தானே, அந்த அழகுங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஓகே, ஸோ மீடியா, டிஜிட்டல் மீடியா, யூடியூப் இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாம் எந்த லக்னம்? கண்டிப்பாக இப்போ இதுக்கு ராசியே இருக்குது. யூடியூப்போட ராசி துலா ராசி. இப்போ உதாரணத்துக்கு நேற்று கூட சொன்னேன், இந்த தனுசு ராசிக்காரங்க உண்மையிலே வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களோ இல்லை இந்த மீன ராசியோ இல்லை மிதன ராசியோ இல்லை கன்னி ராசியோ இவங்க எல்லாருமே முதலீடு இல்லாமல் வேலையாக செஞ்சால் ரைட், நீங்கள் என்ன வேணாலும் நீ படித்த படிப்புக்கு உன்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு போங்க, கிடைக்கிற வேலையை விட்டுறாத, இருக்கிற வேலையை விட்டுறாத. நீ மிதன ராசியாக இருந்துச்சுன்னா விட்டுறாத. ஆனால் இப்போ யூடியூப் இருக்குன்னு வச்சுங்களேன், உதாரணமாக எனக்கு கன்னி லக்கணம் இல்லை கன்னி ராசி இருக்குன்னு வச்சுங்களேன், யூடியூப் சூப்பராக இருக்கும், வருமானம் இருக்கும், எனக்கு பேச்சு பேசுவேன், நான் வந்து முன்னாடி உட்காந்துக்குவேன். அதே வந்து இப்போ உதாரணமாக வந்து மகர லக்கணமாக இருக்குன்னா நான் மறைஞ்சிருந்து பேசுகிறேன், மறைமுகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவோம். இதே கும்ப லக்கணமாக இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம். அதே மீன லக்கணமாக இருந்துச்சுன்னா பேசுகிறதெல்லாம் பேசி யூடியூப்பில் எதெல்லாம் வார்த்தையை விடக்கூடாதோ வார்த்தையை விட்டுட்டு மாட்டிக்கிட்டு நிற்கும். அதே மேஷராசியாக இருந்துச்சுன்னா நல்லா திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது. இப்போ கல்யாண மாலையை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் சூப்பர் ஹிட் ஆகும். ரிஷபராசி மருத்துவத்தை பற்றி பேசினா ஹிட் ஆகும். மிதன ராசி காதலை பற்றி பேசினா ஹிட் ஆகும். கடகராசி அழகை பற்றி பேசினா ஹிட் ஆகும். ரியல் எஸ்டேட் பற்றி பேசினா ஹிட் ஆகும். சிம்ம ராசி அரசியலை பற்றி பேசினா ஹிட் ஆகும். கன்னி ராசி படிப்பு பற்றி பேசினா ஹிட் ஆகும். விருச்சிக ராசி அயல்நாட்டை பற்றி பேசினா ஹிட் ஆகும். தனுசு ராசி எதை பேசினாலும் ஹிட் ஆகும். துளாராசி நீங்கள் எல்லாத்த பற்றி பேசலாம். துளாராசியாக இருந்து துலாலக்கணமாக இருந்து நீ பேசுனீங்கன்னா எதை பற்றி பேசினாலும் ஹிட் ஆகும். இல்லை மீனராசி மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனராசி பேசுனாலே நான் சொல்கிறது ஒன்றா இருக்கும், புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். இதுதான் ஆச்சரியமா இருக்கும். சார் நெக்ஸ்ட் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா ட்ரெண்டா இருக்கிறது ஃபுட் பிசினஸ். ஃபுட் இண்டஸ்ட்ரியில பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த ராசிக்காரர்கள்? மகர ராசியா தான் இருப்பாங்க. மகரம் மீனமாக தான் இருக்கும். அடுத்தது வந்து ரிஷமம் துலாம், இவங்க எல்லாமே உணவு சம்மந்தப்பட்ட துறை. கடகம் சம்மந்தப்பட்ட துறை. கடகம் இந்த 5 ராசியுமே வந்து ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். இவங்க யூடியூபர் அப்படி ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் பேசுறது வந்து கன்னி. அதேமாரி மகரம் மீனத்தை பார்த்தீங்கன்னா மறைமுகமான ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். இப்போ ஒன்றுமே நல்லா இல்லை, ஒரு பிரியாணி நல்லா இல்லை, ஆனால் பிரியாணியை பற்றி சூப்பராக இருக்குது, அக்கா சூப்பராக இருக்கா பிரியாணி, எப்படிக்கா இருக்கும், அதுக்கு எனக்கு காசு கொடுத்தவரு நான் சொல்கிறேன். எப்படி தெளிவாக பேசுவாங்க மீனராசிக்காரங்க, காசு கொடுத்தா. ஆனால் பேசலாம், நான் காசு இல்லைன்னு நான் சொல்லலை. நானா நியாயமாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் வர்றோம். இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, மற்ற பொருள் எதாக இருந்தாலும் ஒரு பொருள் நல்லா இருந்து சொன்னால் தானே. ஒரு இடம் நல்லா இருக்குப்பா, இந்த இடம் நல்லா நிலத்தடி நீர் நல்லா இருக்குப்பா, 10 அடியில் தண்ணி வருது, ஆனால் 150 அடி தண்ணி போட்டால் தண்ணி வராது. அது எப்படிங்க லாஜிக்காக? ஒரு இடத்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோட் பண்ணுறவங்க 150 அடியில் தண்ணி வருங்க சொல்லிடலாமே. இந்த இடம் ஈஸியாக ஒன்றும் இல்லை, கிளம்பக்கத்தில் 5 நிமிஷம் திண்டிவனத்து பக்கத்தில். எங்கடா இருக்கு இந்த சிங்கப்பூர் கோயிலே தாண்ட முடியல. எனக்கு லாஜிக்காக சொல்லணும் பாருங்களேன். இந்த இடத்துல இத்தனை 5 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது, 15 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது, இவ்வளோதான் ஸ்கொயர் ஃபீட்டு, வேணா வாங்கி. ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொன்னால் அது கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ் ஆகும். இது வந்து யூடியூப்போ உணவு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்குமே அது பொருந்தும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மகரம் நல்லாவே பண்ண முடியும். உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸும் நல்லாயிருக்கும், யூடியூப்பாக இருந்தாலும் நல்லா பண்ணுவாங்க. படிப்பு அப்படின்றது தான் இப்போ ரொம்ப பெரிய பிஸ்னஸாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு சார். ஸோ இந்த படிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற எந்த லக்னம் எந்த ராசிக்கு அது வந்து பாசிட்டிவாக அமையும்? மேசம்.
மேஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக 2025 26 நீங்கள் எத்தனை வருஷமாக இருந்தாலும் மேஷ லக்கணம் மேஷ ராசி இப்போ போணுச்சுன்னு வச்சுங்களேன், 10 வருஷத்துக்கு நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், உதாரணமாக பிஸ்னஸாக பண்ணலாமா, படிப்பு மட்டும் பண்ணலாம். நீங்கள் அது கேட்ரிங் பண்ணாலும் சரி, நர்சிங் காலேஜ் பண்ணாலும் சரி, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் பண்ணாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணாலும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு லாங் டைம் பிஸ்னஸாக இருக்கும். அகாடமி மாரி நீங்கள் கொண்டு போயிடலாமா கொண்டு போயிடலாம். இந்த 10 வருஷத்தில் எனக்கு லாபம் அதிகமாக இருக்கும். இந்த 10 வருஷத்துல எனக்கு வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட் சேர்றவங்க 500 ஸ்டூடெண்ட் சேருவாங்க அப்படின்னு. பொதுவாக நீங்கள் என்ன கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டலாம், அதேமாரி சிம்மத்துக்கு அதுமாரி இருக்கும், ரிஷபத்துக்கு அதுமாரி இருக்கும், விருச்சிகத்துக்கு அதுமாரி இருக்கும், கும்பத்துக்கு அதுமாரி இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்டதில் தொழிலில் வந்து முழு நேர கல்வி நிறுவனங்களை கல்வி எடுத்துக்கிறது. நீங்கள் வந்து ஸ்கூல் தான் ஆரம்பிக்கணும், அது கிண்டர் கார்டன் தான் ஆரம்பிக்கணும், இப்படி நீங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று தனித்தனியாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கிண்டர் கார்டன் அப்படின்னா விருச்சிகத்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் அதுதான் ஒரே கல்வி நிறுவனம்னு எடுத்துட்டீங்க, படிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் படிப்பில் 100 படிப்பு இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து கன்னி லக்கணம் கன்னி ராசி. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வர்றாரு, நான் என்ன கல்வி நிறுவனம் இருக்குன்னா, நீங்கள் வந்து கேட்ரிங் காலேஜ் ஆரம்பிங்க. அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுங்கிறதா என்னோட ஆசை. அதுதான் நீங்கள் அதுதான் கேட்கணுங்கிறதா என்னோட விஷயமா இருக்கு. இப்போ நீட் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கணும்னா எந்த ராசி ஆரம்பிக்கலாம்? விருச்சிகம் தான் நீட் ஆரம்பிக்கணும். அவ்வளோதான், இதுதான் விஷயம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் கன்னிக்கு. ஓகே. சோ இது மாதிரி நிறைய இருக்கே. மாண்டிசரி பொறுத்த அளவுக்கு கும்பம். டியூஷன் சென்டர் பொறுத்த மேஷம். வேற ஏதாவது சொல்லி கொடுங்க. நீங்க கேள்விகள் அந்த மாதிரி ஒரு சூப்பர் சார். கேட்டரிங் சொல்லிட்டீங்க நீங்க. இது இன்ஜினியரிங் ஏரோஸ்டஸ் வந்து பொதுவாகவே வந்து கும்பம். ஓகே. சோ இப்ப படிப்புலயே ஸ்பெசிஃபிக்கா இந்த நிறுவனம் தான் நீங்க தொடங்கணும். இப்போ உதாரணமா நான் வந்து மீன லக்கணம் எனக்கு போகுது. இப்போ போய் நான் வந்து கேட்டரிங் காலேஜ் ஆரம்பிச்சேன்னா 10 வருஷம் என்னால், அதாவது இங்கே ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்க, அவ்வளோ செலவும் இங்கே இருக்கும். அந்த 10 வருஷத்தில் என்னால் வளர்ச்சியே இருக்காது. அதே லக்கணம் வரும்போது, இன்னொரு லக்கணம் மாறும்போது, மீன் லக்கணம் மேஷ லக்கணம் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதலான வாய்ப்பு கொடுக்கும். ஓகே. நீட், ஜேஇ இதெல்லாம் இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு மிதனம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதெல்லாமே கடகம். ஓகே. அந்த கோச்சிங் சென்டர் ஐசிடபிள்யூஏ துலாம். இப்படி ஒன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குதுங்க. ஓகே. அடுத்து டுட்டோரியல் கேட்குறேன். அதான் மேஷம்னு சொல்லி மேஷம் தான். ஓகே. ஸோ டியூஷன் சென்டராக இருந்தாலும் மேஷம் தான், டுட்டோரியலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஃபெயிலாகி படிக்கிறவங்களுக்கும் மேஷத்தில் வந்து நான் வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாரி எடுக்கிறேன். அதுவும் நீங்கள் எடுக்கலாம். இல்லை தனியாக ஒரு இன்ஸ்டியூட் மாரி நடத்தி 9வது 10வது மட்டும் எக்ஸாம் எழுத வைக்கிறேன், அதுக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஒரு யூனிவர்சிட்டியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறலான்னு இருக்கோம். டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி. ரிஷபராசி பெரிய லெவலில். இது நீங்கள் படிப்புக்கு நான் என்ன படிக்கலாம் இல்லை என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் வருமானம் வரும். ஓகே. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எந்த சிலபஸில் நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அது எந்த ராசிக்கு? கடகராசிக்கு செட் ஆகும் இப்பொழுது. சப்போஸ் அவங்க ஜாதகம் சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 10 வருஷங்கிறது 20 வருஷம் 30 வருஷம் வரைக்கும் நீடிக்கும். இல்லைன்னா 10 வருஷத்துல அதை கையை மாத்துற மாதிரி இருக்கும். யாரோ வேற ஒருத்தர் பொறுப்படுத்துவாரு, இல்லை பிரின்சிபலை மாத்திட்டு நம்ம வண்டி ஓட்டிக்கணும். நர்சிங் சார்? நர்சிங் விருச்சிகம். ஓகே. ஸோ இப்போ மருத்துவத்துறையில பிஸ்னஸா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த ராசிக்கு சிறப்பா இருக்கும்? விருச்சிகம் தான் மருத்துவம் சம்பந்தமா. ஓகே. ஒரு சின்ன கிளினிக் இல்ல டென்டல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணணும்னா சிம்மம். ஓகே. ஸோ மருத்துவத்துறையும் கேட்டது. இரும்பு சம்பந்தமான ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். மேஷம் ரிஷபம். ஓகே. இது ஒன்வே ஆன்சர் மாதிரி நீங்க ஒரு 1 லட்சம் நீங்க கல்வியில பத்தி பேசினாலோ இல்ல தொழிலை பத்தி 1 லட்சம் தொழில் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க உதாரணமா அந்த 1 லட்சம் தொழிலையும் நீங்க எழுதிட்டு சொல்லிருங்க. நான் வந்து நீங்க 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல நான் சொல்லி முடிச்சிடுவேன். ஓகே சார். இப்போ அதை விட எங்களுக்கு தேவையானது புதுசா ஒரு தொழில் தொடங்கக்கூடியவங்க ஆன்மீக ரீதியா இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க தொழில ஆட்டோமேட்டிக்கா ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுப்பீங்க? அப்படி பண்ண முடியாதுங்கிறது நம்ம கான்செப்ட். உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க விளக்கு கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டு நீங்க உள்ளார வருவீங்க. நேரம் நல்லா இல்லைன்னா நீங்க போன பேசிக்கிட்டே உள்ளார வந்துட்டு போன பேசிட்டே வெளில போயிடுவீங்க. இவ்வளவுதான் லாஜிக்கு. நீங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் உடைக்கிறீங்கல்ல, நீங்க முத நாள் சாமி கும்பிட்டு இருப்பீங்க, அதை டெய்லி எல்லாம் நீங்க பண்ணணும். நீங்க எப்படி நம்ம சாப்பிட்றோம்ளோ, எப்படி நம்ம குளிக்கிறோம்ளோ, நம்ம எப்படி நம்ம அன்றாட நிகழ்வு பண்றோம்ளோ அதே மாதிரி நீங்க கடவுளுங்கிறது 24 மணி நம்ம கூடவே இருக்கணும். அந்த நம்பிக்கை ஏதோ ஒரு நாள் மட்டும் நீங்க வந்து சாமி கும்பிட்டா மட்டும் உடனே அந்த பயபக்தி வந்தா மட்டும் அப்படியெல்லாம் வரவே கூடாது. அதுதான் சொல்றேன்ல, ஏதோ 1 நாள் 2 நாள்ல அந்த உணர்வுகள் வரவே வராது. நீங்க பக்தின்னா அது அந்த என்னன்னா தொழிலை பொறுத்தளவுக்கு வாடிக்கையாளர்கள் நம்ம செய்வோம். வாடிக்கையாளர்கள் பொதுவாகவே எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதுக்கு சனி பகவான் நல்லா இருக்கணும், கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வாடிக்கையாளர் மதிப்பீங்க. இல்லைன்னா வச்சுக்கலாம் நான் யார் தெரியுமா, நீங்கள்
எல்லாரும் பார்க்க மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சீட்டில் குறையும் தான் நீங்கள், இந்த சீட்டில் குறையும் நான். அங்கிட்ட இறங்கியாச்சு யாரும் பஸ்ஸில் போனோம்னா யாரும் தெரியுமா? நம்ம 2 பேரும் மூர்த்தினா யாரும் தெரியுமா? இல்லைன்னா தெரியாது சார். சார் அதே மாதிரி ஆன்மீக பரிகாரங்கள் அப்படிங்கிறது நான் பொதுவாகவே நான் சொல்கிறேன்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, இப்போ உதாரணமாக வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில். இப்போ நான் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இப்போ ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழிலில் செய்கிறோம், அங்கே தன்வந்திரியை வச்சு கும்பிடுங்க. இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு பணம் ஃபைனான்ஸ் பண்ணுறோம், இல்லை கார் வியாபாரம் பண்ணுறோம், ஒரு மகாலட்சுமி வச்சு பண்ணுங்க. ஒரு சரஸ்வதி வச்சு நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் வந்து சரஸ்வதி ஒரு சிலையை வச்சு சாமி கும்பிடுங்க. அது ரெட்டினாக நீங்கள் கொண்டாடணும். அதே கடவுள் உணவுனா அன்னபூரணி கொண்டாடுங்க. அந்த மாதிரி தான் நம்ம அதை சொல்கிறோமே தவிர பொதுவாக வந்து உடனே வந்து இந்த ஒரே நாளில் கும்பிட்டு ஒரே பூஜை பண்ணி நம்ம எல்லாம் வாழ்க்கையெல்லாம் வந்து கடைசி வரையும் 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம் ஓட வைக்க முடியாது. டெய்லி நம்ம எப்படி வந்து குளிக்கிறோங்களோ, டெய்லி சாப்பிட்றோங்களோ, அதே மாதிரி டெய்லி அன்றாட வாழ்க்கையில் திட்டமிடணும். அந்த திட்டமிட்டது கடவுள்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு இந்த வேலையில் இவ்வளோ நேரம் நான் அதை செயல்படுத்த போகிறேன், இதை நீ பார்த்துக்க. எஸ், இப்போ நம்ம தொழில் பற்றி பேசும்போது கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டா அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், இதை நம்ம எப்படி கணிச்சு சொல்ல முடியும்? முதல்ல பார்ட்னர்ஷிப் யார் வைக்கக்கூடாது சொல்லிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு எச்சரிக்கை, நீ மேஷமோ ரிஷமோ கடகமோ இல்லை வந்து சிம்மமோ இல்லைன்னா வந்து நம்ம வந்து துலாமோ விருச்சகமோ இல்லை மகரமோ கும்பமோ பார்ட்னர்ஷிப் வைக்கலாமான்னு வைக்கலாம். உதாரணம் வைக்கலாம். மிதுனமோ இல்லை கன்னியோ இல்லை தனுசோ மீனமோ இந்த லக்கணம் வைக்கக்கூடாது. வச்சா 5 வருஷம் இல்லை 7 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்குள்ள அந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போடும். நான் முதல்ல பார்ட்னர்ஷிப் வைக்காதீங்க. அது ஏன் வச்சுக்கிட்டு நான் உனக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபைனான்ஸுக்கு பணத்தை எனக்கு வட்டி கொடு, நீ வந்து தனியாக தொழில் செஞ்சுக்க, உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. முடிஞ்ச அளவு இப்படி இல்லை. நம்ம 2 பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஜாதகத்தை பார்த்துட்டு தான். உதாரணம் மேஷ லக்கணமாக இருக்குது, இந்த மேஷ லக்கணத்தில் பணத்தை நான் கொடுத்து உங்கள்கிட்ட நான் மேஷ லக்கணமாக இருந்தேன்னு வச்சுக்கலாம், உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு டெய்லி கணக்கு கேட்க மாட்டேன். நீங்கள் என்னைக்கு தப்பு பண்ணுறீங்களோ அன்னைக்கு கணக்கு வைப்பேன். அப்போனா மொத்தமாக நான் பணத்தை எடுத்துக்குவேன். மொத்தமாக அந்த பொருள் எல்லாமே என்னோடையாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னா உங்கள் பேரில் எழுத மாட்டேன், என் பேரில் எழுதி வச்சுருப்பேன். நீங்கள் உழைக்கிறதால நீங்கள் பார்ட்னர் நீங்கள், ஆனால் முழுக்க நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு தான் அது பயனாகும். நீங்கள் மேஷ லக்கணம் இருந்தீங்கன்னா இது நடக்குமான்னு நடக்கும். ஆனால் மேஷ லக்கணக்காரர்கள் தயவு செய்து நான் பார்ட்னர்ஷிப் வைக்கும்போது ரியல் எஸ்டேட் பண்ணும்போது கவனமும் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. அது என்னென்னா இது 2 பேருக்கும் சார்ந்த விஷயம். நீங்கள் நான் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு 5 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை திட்டமிட்டுருக்கீங்க. ஒரு அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வந்து என்னென்ன லீகலாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் வச்சு பண்ணியிருக்கீங்க. ஆனால் பலன் நான் மட்டும் அடைவேன், மேஷலக்கணம் மட்டும் அடையும். இப்போ கூட யாரும் மேஷலக்கணம் சொன்னார் ரியல் எஸ்டேட்டில் பார்த்துக்கணும். ஆமாம், ரியல் எஸ்டேட்டில் பார்த்துக்கணும். என்னென்னா பொதுவாக பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு மேஷ லக்கணத்துக்கு செட் ஆகுமா செட் ஆகாது. அதை விட்டு முடிஞ்சளவு தனியாக பண்ணுறது நல்லது. அது கூட ஒருத்தர் நல்லது கெட்டதாக ஏன் கூடவே போயிடட்டும், அதுதான் நல்லது. எஸ் சார். ஸோ கையில் பணம் இருந்தால் மட்டுமே தொழில் ஆரம்பிங்க, கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்காதீங்கன்னு எந்தெந்த ராசி லக்னங்களுக்கு சொல்லுவீங்க சார்? கடன் இல்லாமல் எந்த தொழிலும் ஆரம்பிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு. எல்லாமே கடன் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேஷத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெருங்கடனாக வைப்பாங்க. நான் ஒரு உதாரணமாக 10 லட்ச ரூபா என்கிட்ட பணம் இருக்குன்னா 1 கோடி கடன் வாங்குவேன். ரிஷப லக்கணமாக இருந்துச்சுன்னா 1 லட்ச ரூபா வச்சிருந்தேன், ஒரு 10 லட்ச ரூபா வந்துச்சுன்னா 60 லட்ச ரூபா கடன் வாங்குவேன். அப்படி மேஷத்துக்கு ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு? இது 6 மடங்கு, இது 10 மடங்கு. மேஷத்துக்கு 10 மடங்கு வாங்கும். 1 கோடி ரூபா இருந்துச்சுன்னா 10 கோடி ரூபா கடன் வாங்கும். அதே ரிஷபத்துக்கு 1 கோடி ரூபா இருந்துச்சுன்னா 6 கோடி கடன் வாங்கும். இந்த மிதுனம் கடன் வாங்கவே வாங்காது. எப்படியே இந்த விலாங்க ஏதோ ஒரு மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மீன் மாரி நழுவுற மீன் அப்படின்னு போவோம்ல, அந்த மாரி இது என்ன பண்ணுவோம், உங்கள்கிட்ட என்ன எவ்வளோ ஆகுமோ அது வரைக்கும் தான் அது ஒட்டிக்கிட்டே மிதனம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது சேர்க்கவும் சேர்க்காது, சேர்த்துச்சு மாட்டிக்கும். இந்த மிதனம் வந்து நான் அதான் சொல்லல, மிதனமோ கன்னியோ தனுசோ மீனமோ பார்ட்னர்ஷிப் வைக்காதீங்க. தெரிஞ்சு தயவுசெய்து அது தப்பு பண்ணவே பண்ணாது. இப்போ கடகத்தோட பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருக்கும். கடகத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். கடகத்தில் வந்து நான் வந்து பார்ட்னர் உங்களை கூப்பிட்ருப்பேன், உங்களுக்கு பெரிய பொருள். இப்போ உதாரணம் 50,000 ஒரு இது லாபம்னு வச்சுங்களேன், நீ உங்களால் என்ன முடியுமோ எடுத்துங்க, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த மாதம் கொடுங்க அப்படிங்கும் கடகம். அது பெரிய ஆச்சரியம். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரும். அது பார்ட்னர்ஷிப்பில். அதே சிம்ம லக்கணமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், கணக்கு பார்க்கும். உனக்கு வெட்டு 1 தொண்டு 2, எனக்கு பாதி வச்சு உனக்கு பாதி எடுத்துகிட்டு போய்ட்டு வெட்டு 1 தொண்டு 2 பேசுகிறோம். அதே மிதனமாக இது கன்னியாக இருக்குன்னு வச்சுங்களேன், இது என்னென்னா எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவ்வளோ பிடுங்கும். அது வந்துட்டு இதை கண்ணிக்கிட்டு நீங்கள் போகவே கூட என்னென்னா அது கிட்ட வராதுன்னு வச்சுங்களேன், கணக்கு போடும், ரொம்ப கணக்கு போடும். சொல்லாமன்னு வச்சுங்களேன், உண்மையிலே நிறையா 2 பேருமே உழைப்பாங்க, 2 பேருக்குமே அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு பேலன்ஸாக இருக்கும். அதே விருச்சகமாக இருக்குது,
விருச்சிக லக்கணம் இல்லை விருச்சிக ராசியாக இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து எப்போ பார்ட்னர்ஷிப் வச்சாலும் சண்டையில் தான் முடியும். ஆஹா, வாய்க்கா தகராறு ஆயிடும். அதெல்லாம் எப்படின்னா கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாம நீங்கள் கணக்கு எழுதுவீங்க, எங்களுக்கு தெரியாம நான் ஒரு கணக்கு எழுதுவேன். அடுத்தது தனுசு தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். மகரத்தை பொறுத்தளவுக்கு அதே கதை தான். வேண்டவே வேண்டாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். நீங்கள் மகர ராசிக்காரர்கள் யாராச்சும் மகர லக்னம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டு தொழில் பண்ணாங்கன்னா தயவு செய்து கவனிச்சிங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் போய் பணமும் போயிடும். அதே கும்பலக்கணமாக இருக்குது, சூப்பராக இருக்கும் பார்ட்னர் இருக்குது. உண்மையிலே கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்கள் பார்ட்னர் சூப்பராக இருக்கும், அவங்க நல்லாவே பயன்படுத்திக்கலாம். இப்போ என்னை விட உங்களுக்கு அந்த பொருள் பணம் கொடுப்பேன்னா கொடுப்பேன், அதை பயன்படுத்திக்கலாம். மீன லக்கணத்தை பொறுத்தளவுக்கு கணக்கு பார்க்கும், அது வேண்டாம். தயவு செய்து நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், உனக்கு எனக்கு எந்த சங்காத்தம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். மீன லக்கணக்காரருக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இப்போ மிதனமோ மேஷ ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னித்தலாம் வச்ச தனுசு மகரம் கும்பம் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறத இந்த மீனத்தில் எப்படின்னா ஒரு தேனி எப்படி கூடு வந்து எப்படி வந்து தேனிக்கு உள்ள ராசி இது கிடையாது, ஆனால் தேனி மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஜனவசியம் சொல்கிறோம்ல, இந்த மீனராசிக்கு ஒரு ஜனவசியம் எப்பயுமே இருக்கும். மீனராசிக்காரன் அங்கே இருந்தாலும் 4 பேர் கூட நிற்பாங்க. என்னடா இவன் என்னடா பண்ணுறாங்கன்ட்டு இப்படியே விரும்ப இவனுக்கு இப்படி சுற்றி இருப்பாங்க. அப்படி மீனராசிக்கார் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க நீங்கள், ஆனால் உங்களை சுற்றி ஒரு 10 பேர் அக்கா 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 சேர்க்கா என்ன ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்கும். அதான் இந்த மீனராசி பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுன்னா அது சொல்கிறதும் அப்படி தான் இருக்கும், கேட்குறதும் அப்படி தான். அது அதான் சொல்கிறேன், இந்த ராசியெல்லாம் அப்படியே நீங்கள் அப்படியே பேச ஆரம்பிக்குன்னு வச்சுக்கலாம், போயிட்டே இருக்கும். அப்படியே இன்னும் 2 மட்டும் நான் கேட்குறேன் சார். ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? எந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை நான் பேசவே இல்லை. ஏன்னா இது ஒரு ஜாதகம் சம்மந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முடிவு. என்ன இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்க, பார்த்து செய்யுங்க பார்த்து செய்யாதீங்கன்னு சொல்கிறது ஒரு மெதுவாக முடிவு எடுப்பாங்க. ஷேர் மார்க்கெட் இப்படி கிடையாது. சார் கடகராசியா சூப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல ஷேர் வாங்கி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் தான் பதில் சொல்லணும். அவங்க ஜாதகம் நல்லா இருக்கும், நல்லா இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, உடனே வாங்க முடியாது விற்க முடியாது, அவசரப்பட்டு விற்கவும் மாட்டார் வாங்கவும் மாட்டார். ஒரு தெளிவான இது ஒரு மாதம் 15 நாள் நடக்க வேண்டிய விஷயம். அதுக்குள்ளே அவர் ஒரு முடிவு எடுப்பார், இது விற்கலாமா வாங்கலாமா, இதை விற்கலாமா இதை வாங்குவோம்லான்னு. ஷேர் மார்க்கெட் கிடையாது. நாளைக்கால டிமெட் அக்கௌண்ட் இப்போ 1 மணி நேரத்தில், அப்போல்லாம் டிமெட் அக்கௌண்ட்டு இப்போ ஓப்பன் பண்ண முடியும், இப்போ டிமெட் அக்கௌண்ட்டில் 1 மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து தனியாகவே நம்ம ஒரு வீடியோ. ஷேர் மார்க்கெட் சொல்ல மாட்டேன்னும் போது பிட்காயினை பற்றி வாயை திறக்க மாட்டீங்க. இப்போ இல்லை பிட்காயினை பொறுத்தளவுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லாங் டைமாக பண்ணுங்க, இன்ட்ராடே பண்ணாதீங்க சொல்லக்கூடாது. தினசரி வணிகம் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செய்து. நீங்கள் என்னன்னா நம்மள்ட்ட ஒரு 10,000 20,000 50,000 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். 2 லட்சத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் வாங்குவோம். இன்ட்ராடேவில் என்ன பண்ணுவோம், ஒரு உதாரணமாக ஹீரோ டு ஹீரோன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று செவ்வாய்க்கிழமையா இல்லை வியாழக்கிழமை காலை ஒன்றும் இல்லை. போன வாரம் நீங்கள் நான் என்ன உங்கள்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை காமிக்கிறேன். 12 ரூபா 248 ரூபா. நான் 6 ஷேர் சொன்னோம், 240 அப்படின்னா பாரு 248 ரூபா. எங்களுக்கு எங்களால் அன்னைக்கு மட்டும் கடைசியாக நாங்கள் பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா 44 ரூபா ஷேர் 740 ரூபா வரையும் முடிச்சு. அன்னைக்கெல்லாம் ஹீரோ டு ஹீரோ தான். ஆனால் எல்லா நாளும் அந்த மாதிரி இருக்காது. அது நம்பி எல்லாம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அது யாரோ ஒருத்தர் 2 பேர் பல்காக வர்றவங்களுக்கு அது. அப்படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றதுல கூட ஒரு சிலர் ராசிகளுக்கு வந்து ஏறவே ஏறாது, அப்படியே இருக்கும் இல்லையா? அதுக்காக கேட்கிறேன், லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ராசி லக்னங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபடலாம் ஷேர் மார்க்கெட்? அதுவும் சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்க நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க ஜாதகத்துல 5ஆம் பாவம் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ மிதுன லக்னமா இருக்கு, 5ஆம் பாவம் சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க போயிட்டு லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே ஏன் மூர்த்தி ஏறலாம் நீங்க என்ன கேட்பீங்க. பொதுவாக எனக்கு என்ன தெரியுமோ அது வரையும் சொல்லுவேன். நீங்க மற்ற பண விஷயம் இல்லாம நீங்க இப்போ நீங்க ஒரு பிட்காயின் இருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்கள் வாங்காதீங்க. அது என்னன்னா மேனேஜர் அக்கௌண்ட் போய் தான் இன்னொரு அக்கௌண்ட் போகும். நீங்கள் மேனேஜர் அக்கௌண்ட் யார் அக்கௌண்ட்டில் வாங்குறீங்க, எவ்வளோ விற்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கணக்கும் தெரியாது வழக்கம் தெரியாது. நாளைக்கு நீங்கள் நம்பிக்கை அடிப்படையில் எனக்கு கொடுத்தாதான், கம்பெனி கரெக்டாக இருந்து நம்பிக்கை அடிப்படையில் பணம் கொடுத்தாதான், இல்லைன்னா அதுக்கும் கிடையாது. இங்கே ஒரு நாட்டில் நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து என்எஸ்சின்னு இருக்குது, பிஎஸ்சின்னு இருக்குது, இதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் தான் நம்ம வந்து செபின்னு ஒன்று அமைப்பு இருக்குது. அதுக்கு பிறகு தான் நம்ம கீழே வர்றோம். அழகாக நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணி தான் நம்ம பேனில் தான் நம்ம போய் அப்ரூவல் ஆகி தான் வருது. அதை விட்டு நமக்கு வந்து என்றைக்குனாலும் லீகலாக நமக்கு பேங்க்லேயோ இல்லை ஒரு ப்ரோக்கரேஜில் நம்ம போய் வாங்கலாம்.
பிட்காயினை பொறுத்தளவு பொதுவாகவே வரைமுறைக்குட்பட்டு உட்பட்டு இல்ல இருக்கு, அங்கே இல்லை இங்கே இருக்குது. அதை விட்டு லாங் டைம் பொறுத்தளவுக்கு கவனமாக வாங்கணும். நான் தனிப்பட்ட ராசியில் லக்கணத்தை பொறுத்து தனியாகவே ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஓகே சார். இப்போ நிறைவாக இப்போ இருக்கக்கூடிய காஸ்ட்லியான பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பு. இப்போ வைக்க முடியுமான்றதெல்லாம் தெரியல, பட் ஜுவல்லரி ஷாப் இந்தந்த ராசிக்காரர்கள் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். தங்கம் வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க இந்தந்த ராசிக்காரர்கள் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும்ன்றதை நம்ம ஏதாவது கைட் பண்ண முடியுமா? கடக லக்கணம், மேஷ லக்கணம், மேஷம், கடகம், துலாம் அல்லது மகரம், இந்த 4 பேருக்குமே தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈஸியாக வாங்க முடியும், விற்க முடியும், பயன்படுத்த முடியும். இவங்களுக்கு சேரும், ஆனால் இவங்க தான் சேர்க்க மாட்டாங்க. இவங்க தங்கம் நகரை வச்சுருந்தா கூட நகையை அணிவிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நிறைய சேருமானா இப்பொழுதுக்கு இப்போ தொழிலாக செய்யலாமான்னா தொழிலாக செய்யலாம். இப்போ வெள்ளியாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், இதுமாரி பொருள்களை பயன்படுத்தலாமா அப்படின்னா இது எல்லாருக்குமே தொழில் சார்ந்த கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் தொழில் தான் நமக்கு நிறைய முக்கியமாக எல்லா தொழிலை பற்றி நம்ம பேசணும். என்னென்னா எனக்கு மேஷ லக்கணம் போகும்போது உதாரணமாக அவங்க என்ன பண்ணுவோம், உதாரணம் மேஷ லக்கணம் போயிட்டு ஐயா இந்த காலகட்டத்தில் போயிட்டு உதாரணமாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கிறாங்க, ஒரு இளநீர் கடை வைக்கிறாங்க. ஏன்னா இது ஈஸியாக புரியுங்கிறது நான் இளநீர் கடைன்னு சொல்கிறேன், அது அவங்களுக்கு ஓடாது. அதே ஒரு டீ கடை வச்சாங்கன்னா ஓடும். மேஷ லக்கணக்காரர்கள் இப்போ 10 வருஷம் ஐயா இந்த நேரத்தில் நான் உதாரணமாக ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் வைக்கலாமா வைங்க, அது உதாரணமாக ஒரு 60% லாபம் இருக்குது. இல்லை நான் ஒரு ஜுவல்லரி வைக்கிறேன், வைக்கலாமா வைக்கலாம், இப்போ வெள்ளி வைக்கலாமா வைக்கலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்ம மினிமமாக நிறையா சொல்லணும். அதுதான் தொழில் நிறையா சொன்னாதான் அவங்களுக்கு அது பயன்படுது. கண்டிப்பாக இதை அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம விளக்கமாக ஒவ்வொரு தொழிலுக்குமே நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம் சார். கண்டிப்பாக தொழிலை மட்டும் எடுங்க. நீங்கள் உதாரணமாக ஒரு 10,000 தொழில் எடுத்துட்டாங்க. நான் அந்த உதாரணமாக இப்போ இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நல்லா ஓடாது. ஒரு 4 வருஷம் ஓடும், இல்லை 8 வருஷம் ஓடும், 10 வருஷம் ஓடும், 12 வருஷம் ஓடும். இவ்வளோதான் விஷயம். இந்த 12 வருஷத்துல நீங்கள் எப்படி செட்டில் ஆகுறீங்க? ஒரு 3 படம் 4 படம் ஹிட் ஆகுது அப்படின்னா எல்லா ஒரு 57 படம் நடிச்சிருக்காரு, 57 படமாக ஜெயிச்சிருக்கும். ஒரு 10 படம் 12 படம் ஜெயிச்சிருக்கும். 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 படம் ஜெயிச்சிருக்கும். அந்த 3 படத்தை வச்சு தான் அந்த 14 படம் 15 படம் வாங்கியிருப்பேன் அந்த வருஷத்துலேயே, 10 வருஷத்தில். இப்படி தான் நம்ம கணக்கு எடுக்கணும். இப்போ அதை தான் நான் அடிக்கடி கூட சொல்லுவேன். இப்போ மேஷ லக்கணக்காரர்கள் உதாரணமாக ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு நடி, ரிஷப லக்கணமாக இருந்துச்சுன்னா நல்ல கசங்கன சட்டையை போட்டு நடி, அப்படிதான் நடிக்கணும். நீங்கள் எல்லா படமும் ஹிட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, விக்ரமுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாலாங்கிற படம் ஹிட் கொடுத்துச்சு. நீ பாருங்களேன், அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். எத்தனை படமும் அது பிறகு ஹிட் கொடுத்திருந்தாலும் விக்ரம் அப்படின்னு பாலாவுக்கும் சரி, சேதுவும் பாலா எடுத்த படம் சேது எவ்வளோ ஹிட் ஆனிச்சு அந்த படம், பெரிய ஆச்சரியம். அதேமாரி காதலுக்கு மரியாதை விஜயோட படம், காதல் கோட்டை அஜித்துக்கு அந்த காலகட்டத்தில். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஏன்னா அந்த அதுதான் பேர் மறுபடியும் கொடுத்து ஆரம்பிச்சு. இந்த மாதிரி அந்தந்த ட்ரெஸ்ஸு, அந்தந்த கலரு, அந்தந்த வண்ணம், இதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அப்படியே இந்த ஜோதிடம் பொருந்தணும். அதை பேசிக்கிட்டே அதான் சொல்கிறேன்ல, ஒரு மனிதனை ஒரு அச்சீவ்மெண்ட்டு இல்லை சாதனை பண்ணுறது நம்ம தொழிலில் தான் பண்ண போகிறோம், வேறு எதுலையும் பண்ண முடியும். அது காசுக்காக பண்ணலாம், காசு இல்லாமல் கூட நம்ம அதுக்காக காசுக்காக மட்டுமே எல்லாருமே தொழில். இப்போ ஒரு படத்தில் ஒரு காசு இல்லாமல் கூட சில பேர் நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கும்போது அவங்க ஆத்மார்த்தமாக தான் நடிக்கணும்னு ஒரு உணர்வுகள் வரும். அதுமாரி ஒரு நடிகையாக இருக்கலாம், ஒரு நடிகராக இருக்கலாம், அவங்களோட பேஷனா இருக்கும், மேக்கப்பாக இருக்கலாம், ஒரு சவுண்ட் ஆர்டிஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு மகர லக்கணம் போனிச்சு, கடக லக்கணம் மகர லக்கணம் போனிச்சு, சவுண்ட் ஆர்டிஸ்ட், சவுண்ட் இன்ஜினியர் சூப்பராக இருப்பார். ஒரு கேமராமேனாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ராகுதசை நடந்துச்சுன்னு சூப்பராக கொண்டாடுவார். ராகுதசை முடிகிற வரைக்கும் அப்படி கொண்டாடுவார். அவருக்கு அவ்வளோ அழகாக ராகு பயன்படுத்தலாம். ராகு நல்லா இருந்துச்சுன்னு 10ல் ராகு இருந்துச்சுன்னா சூப்பராக கேமராவை ஹேண்டில் பண்ணுவார். அதே செவ்வாய் 10ல் இருந்துச்சுன்னா எடிட்டிங் சூப்பராக இருக்கும். அப்போ ஒன்றுக்குமே ஒன்றும் இல்லை, கடகலக்கணம் மேஷம் 10ஆம் வீடு பார்த்தீங்கன்னா சூப்பராக எடிட்டிங் பண்ணுவார். அதே கசாப்பு கடையை வைப்பார். கசாப்பு கடை வைக்கலாம், வெட்டுறது, எடிட்டிங் வெட்டுறது, அவ்வளோதான் விஷயம். ஜோதிடமே அவ்வளோதானே விஷயம். 10ஆம் வீடு மேஷம் கட் பண்ணுறது. இப்போ உதாரணமாக கடகலக்கணம் போகுது. இப்போ நான் பள்ளத்துக்குள்ள ஒரு கடை வச்சுருக்கேன். பள்ளத்துக்குள்ள கடை வைக்காத, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கடை வை, மேட்டில் கடை வை. கிரவுண்ட் ஃப்ளோரில் கடை விடாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கடை ஓடும். கிரவுண்ட் ஃப்ளோரை எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹோட்டல் வை, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்வீட் ஸ்டால் வை, ஓடும். இது என்னன்னா அப்படியே அவங்க கூடவே அப்படியே அதான் சொல்கிறேன், கிரகங்களை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா உங்களுக்கு கண்ணை கட்டிட்டு போகிறவங்களுக்கு பாதை தெரியாது. நம்ம அதை சொல்லும்போது ஏன்னா இதை எனக்கு ஏன்னா ஜோதிடம் எனக்கு அப்படியே உயிர் மாதிரி எனக்கு. அதுதான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட எல்லாரையும் சொல்லுவேன், ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் கூட அதுதான். நீங்கள் எல்லாத்துலேயும் திறமையாக இருக்குது, நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா?
இது நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் எனக்கு சொல்கிறேன் சொல்லலைங்கிற விஷயம், எனக்கு நான் எடுத்துக்கலைங்கிற விஷயம் வேறு. ஆனால் என்னால் நாளைக்கு யோகிக்க முடியுமான்னு யோகிக்க முடியும். நான் அப்படியே மாற்றலைங்கிற விஷயம் வேறு. நான் மாற்றுறேன், நான் ஜெயிக்கிறேங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் நாளைக்கு எனக்கு இப்படி தான் யோகிக்க முடியுமான்னு யோகிக்க முடியும். நான் அந்த அளவுக்கு அதுதான் ஜோதிடம். படிக்கிற புள்ள படிக்கும்போது நான் என்ன படிக்கணும்னு தெரியலை, வளரும்போது நான் என்ன கற்றுக்கணும்னு தெரியலை, அப்பா அம்மா சொல்லி நம்ம கேட்கல, அத்தா தாத்தா இல்லை, இன்னைக்கு யாருமே கூட்டு குடும்பம் கிடையாது, நம்மளா கை ஊனி கரணம் போட்டு தான் நம்ம மேலே வர்றோம். இப்போயும் நம்ம அந்த ஜோதிடத்தை படிக்கணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஜோதிடம் தான் நம்ம குரு, ஜோதிடம் தான் நமக்கு இதை சொல்லிக் கொடு. இதை படிக்காமல் நீங்கள் வாழ்க்கையை எதை வச்சு நீங்கள் படிப்பீங்க? உண்மையிலே இது ஒரு ஜோதிடமா இல்லை, எனக்கு இது ஒரு படிப்பனையே, நானே இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து உண்மையிலே எனக்குள்ளே வருது. என்ன மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கும் அது தோணி இருக்கும். கண்டிப்பாக இந்த ஏஎல்பி மெத்தடை உருவாக்கிய ஆசான் தான் இங்கே நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொருத்தருமே இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் வந்து எல்லா இடங்கள்லையுமே சொல்லிட்டு இருக்கான காரணம் என்னன்றது இன்னைக்கு எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஏஎல்பி மெத்தடை படிச்சுப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்காகவாது அவங்க வந்து படிச்சுப்பாங்க. இன்னும் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்ல நிறைய விஷயங்களோடு உங்களோடு தொடர்றோம். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.